ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஆம். ஏன் இந்த கதறல்? பிதா குமாரனை தனியே கைவிட்டாரோ? இல்லை. பதில் ஆபகூக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே. இதிலிருந்து நாம் அறியும் சத்தியம் என்ன? பரிசுத்த தேவனுடைய கண்கள் பாவத்தை பார்க்க முடியாது என்று அறிகிறோம். பரிசுத்த பிதாவின் கண்கள் பாவத்தை பார்க்க மாட்டாது என்று அறிகிறோம். அநேக நேரங்களிலே நாம் நம்பியவர்கள், நாம் அதிகம் நேசிக்கிறவர்கள் நம்மை கைவிடும் பொழுது சோர்ந்து போகிறோம். இதனை கூட நம் ஓரளவு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே தேவனே நம்மை கைவிட்டது போ நாம் உணர்கிறோம். கதி கலங்கி போகிறோம். தேவனே எங்கப்பா இருக்கிறீங்க? நாம் படும் வேதனை காண மாட்டீரா? என் கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டீர்கள் என்ற கதறும் வேளைகளும் உண்டு. ஆனால் தேவன் எப்பொழுதாவது நம்மை கைவிட்டு இருக்கிறாரா? இல்லவே இல்லை. அப்படி செய்திருப்பார் என்றால், ஒரு வினாடி அவர் நம்மை கைவிட்டிருப்பார் என்றால் நாம் அதமாயே போயிருப்போம். அப்போஸ்தலர் 17:28 படி அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று நாம் காண்கிறோம். பின் ஏன் இந்த தெய்வகுமாரன் இவ்விதமாக கதறினார்? நடந்தது என்ன? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த தெய்வகுமாரன் மீது முழு மனுக்குலத்தின் இருக்க போகிற வரப்போகிற எல்லா மானிடர்களின் பாவம் சுமத்தப்பட்டதால் தான் இதை நாம் ஏசாயா 53:6 வாசிக்க கேட்டோம். என்று வாசிப்போம். ஏசாயா 53:6. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அதுதான் நடந்தது. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏன்? பதில் 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஐயா, என்னை பாவமற்ற பரிசுத்தவானாக மாற்ற பாவமில்லாத அவர் பாவமாக்கப்பட்டார். அதுதான் ஐயா ரகசியம். இது நிமித்தமே பிதா தம் கண்களை குமாரனை விட்டு விலக்கினார். ஏற்கனவே பிதாவின் கண்கள் பாவத்தை பார்க்க மாட்டாது என்று அறிந்தோம். இங்கு நடந்தது இதுதான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்துவின் மேல் முழு மனுக்குலத்தின் பாவமும் சுமத்தப்பட்டது. பாவமாக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று கூறி வந்த கிறிஸ்து இந்த காரியம் பிரிவு தன்னுடைய ஜீவத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் கெத்செமனேயிலே கதறி ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம், அதாவது இந்த பிரிவு என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். பாடுகளோ சிலுவை மரணமோ நம்மை என்னை விட்டு நீங்கும்படி அவர் ஜெபிக்கவில்லை. பிதாவே, நான் உம்மை விட்டு எப்படியப்பா பிரிந்திருப்பேன்? நீரும் நான் ஒன்றாக வல்லவோ இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றோ சொல்லி இருக்கிறேன். அவர் இருக்கும் பொழுது உம்முடைய முகத்தை மறைத்தால் நான் என்ன செய்வேன்? அவைதான் இந்த பிரிவை நீங்கும்படி அவர் ஜெபித்தார். ஆனால் நடந்ததோ, முழு மனுக்குலத்தின் பாவமும் என்னுடைய உங்களுடைய நாம் செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற பாவங்கள் அனைத்தும் குமாரன் மேல் சுமத்தப்பட்டதுனால பிதா தன் முகத்தை மறைக்கிறார். அதை தாங்காதுதான் ஏலே ஏலே லாமா சபத்தானே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். தெய்வகுமாரனுக்கு இந்த நிலை என்றால் அது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மறிக்குமோ? ஒவ்வொரு பாவிட நிலைமை என்னவாயிருக்கும்? ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இன்று நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். சபைகளின் மூலம் தேவன் பாவிகளை தம்மண்டை இழுத்துக் கொண்டிருக்கிறார். அழைப்பை ஏற்காது கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு ஆத்மாவும் நித்திய காலமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு நரகத்திலே சென்று அடைய இருக்கின்றது. காரணம், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுடைய அழைப்பை அவர்கள் அல்லல் தட்டிவிட்டனர். யோவான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான்.
என்மேல் உங்கள் மேல் வர இருந்த தேவ கோபம், பாவம் செய்ததினால் வந்த தேவ கோபம் அன்று குமாரன் மேல் சுமத்தப்பட்டதால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று குமாரன் இங்கு கதறுகிறார். என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று சவால் விட்டவர். ஆனால் என்னுடைய பாவம் அவர்கள் சுமத்தப்பட்டதால் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நாம் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக. பாவம் பாரா பரிசுத்த, நான் பாவி உன்னை அழைக்கிறேன் பார். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு வந்துட மாட்டேமா. பரிசுத்தர் நான் பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் பார பரிசுத்தர் நான் பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் யாவும் சுமப்பேன் பாதம் தன்னில் இளைப்பாறுவா. பாவம் யாவும் சுமப்பேன் பாதம் தன்னில் இளைப்பாறுவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. என்னுடைய பாவங்கள், நாம் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற பாவங்கள் பரிசுத்த குமாரன் மேல் சுமத்தப்பட்டதினால பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அதை தாங்காதவனும் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஒவ்வொருவரையும் பாவம் செய்யும் பொழுது அதை நினைத்துக் கொள்வோம். குமாரனை நாம் கதற வைக்கிறோம் என்ற சத்தியத்தை. ஐந்தாவதாக வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கிறிஸ்து இயேசு சிலுவையிலே இருந்து கூறிய 7 வார்த்தைகளிலே இந்த கடைசி 3 வார்த்தைகள், அதாவது 5, 6, 7 வார்த்தைகள் நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய சரீரம், தன்னுடைய ஆத்மா, தன்னுடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்ட காரியமாக நாம் இங்கு பார்க்கிறோம். இங்கு அவர் கூறிய தாகமாய் இருக்கிறேன் என்ற கூற்று கிறிஸ்துவின் மனுஷிகத்தையும் அதே சமயம் தெய்வீகத்தையும் உணர்த்துவதாக இருக்கிறது. மனிதன் 100% மனித தன்மையை உடையவன், அவர்கள் தெய்வீகத்தை நாம் காண முடியாது. பிதா 100% தெய்வீகத்தை உடையவர், அவர்கள் மனுஷிகத்தை காண முடியாது. ஆனால் குமாரனாகிய கிறிஸ்துவிலே நான் தெய்வீகத்தையும் மனுஷிகத்தையும் சரிபாதியாக நாம் காண்கிறோம். அவர் தெய்வகுமாரனாக இருந்தாலும் சிலுவையிலே மனுஷகுமாரனாக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவர் தேவகுமாரனாக இருந்தபடினாலே சகல அதிகாரம் உடையவராக இருந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் பாவம் மனிதனை அழிவிந்து மீட்பதற்காக ஒரு சாதாரண மனிதனைப் போல பூமியிலே அவதரித்து அவர்களோடு ஜீவித்து சஞ்சரித்து சிலுவையிலே அறையுண்டார். அவர் தேவகுமாரனாக இருந்தபடினாலே காற்றையும் கடலையும் அதட்டினார், அசுத்த ஆவிகளை துரத்தினார், கடலின் மேல் நடந்தார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தார், மருத்துவர்களை உயிர்ப்பித்தார். அதே சமயம் மனுஷகுமாரனாக இருப்பதினாலே நம்மை போல பாடுகளை அனுபவிக்கிறார். இங்கும் சிலுவையிலே அதே காரியம்தான் நடந்தது. அவர் தெய்வகுமாரனாக இருப்பதினாலே அந்த கள்வனுக்கு அப்பொழுதுதானே பரலோக ஜீவ வாழ்வை கொடுத்து விட்டார். அதே சமயம் அவர் மனிதனாக இருப்பதினாலே, மனுஷகுமாரனாக இருப்பதினாலே தாங்க மாட்டாமல் தாகமாக இருக்கிற என்று கதறுவதை நாம் காண முடியும். அடுத்ததாக அப்படி தாகம் ஆத்துமாவின் மீதான இருக்க தாகத்தாக நாம் உணர முடியும். அன்று சமாரியா ஸ்திரீயிடம் சென்று தாகத்துக்கு தா என்று கேட்டவர், அந்த இடத்துல வேதத்துல எந்த போதிலும் அவர் தாகத்துக்கு தண்ணீர் அருந்தியதை நாம் பார்க்க முடியாது. மாறாக அவளுக்குள்ளாக இருந்த ஆத்தும தாகத்தை நீக்கி அவளிருந்த ஆத்மாவில் இருந்த தாகத்தை தான் பூர்த்தி செய்வதாக காணப்படுகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
மனிதன் தாக மிகுந்தவன். பணத்தின் மேல் தாகம், பதவியின் மேல் தாகம்,